ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உலகத்திலேயே ஒரு பெரிய பயம் மனுஷனுக்கு அப்டின்னா, அது மேடை பயம் தான். அதாவது ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். எங்கேயுமே ஒரு 10 பேருக்கு முன்னாடி பேசுறதோ, இல்ல ஒரு மேடையில ஏறி பேசுறதோ, சில பேர் ரொம்ப சகஜமா பண்றாங்களே, எனக்கு ரொம்ப உதறுது, பயமா இருக்கு. அப்பதான் ரொம்ப படபடப்பு ஜாஸ்தி ஆயிடுது, கண்ணெல்லாம் இருட்டாயிடுது, வாயிலேருந்து வார்த்தை வரமாட்டேங்குது, காத்து மூச்சு படபடப்பு அதிகமா இருக்கு, கை கால்லாம் வந்து ஷிவர் ஆயிடுது இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அ இத வந்து ஓவர் கம் பண்ணவே முடியாதா? நான் ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன். நல்ல பொசிஷன்ல இருக்கேன். அண்ட் ஒரு ஸ்கூல், காலேஜஸ்ன்னு நல்ல ஒரு லீடர்ஷிப் ஆகணும்னு நெனைக்கிறேன். ஆனாலும் அந்த மேடை ஏறி பேசக்கூடிய, அந்த பயமின்றி பேசக்கூடிய அந்த ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டா தான் அந்த லீடர்ஷிப்பாவும் ஆக முடியும். ஸோ இது வந்து சில பேருக்கு இயல்பா வருது. எனக்கு தான் வரமாட்டேங்குது. நான் தான் ரொம்ப பயப்படுறேன். அப்படின்னு நெறைய பேர் சொல்றது உண்டு. பட் எல்லாருக்குமே இது இயல்பாலாம் வந்துர்றதில்ல. ஆனா எல்லாருக்குள்ளயும் அந்த திறமை இருக்கும். அந்த திறமைக்கான வாய்ப்புகள அவங்க எப்படி பயப்படாம உருவாக்கிக்கிறாங்களோ, அதுலேருந்து தான் அவங்க பயிற்சி ஆகுறாங்க. சின்ன சின்ன இடத்துல எல்லாம் நீங்க ஒரு கம்யூனிட்டில இருக்கீங்கன்னா, ஒரு 5 பேர் சேர்ந்து பேசுறீங்கன்னா, அந்த இடத்த ஒரு மேடையில இருந்து நீங்க பேசுற மாரி கூட இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கூட்டங்கள் ஒரு உங்களுடைய ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு 10 பேர் சேர்ந்து பேசுறதா இருக்கலாம். இல்ல ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல உங்க ஸ்டூடண்ட்க்கு முன்னாடி உங்களோட ஒர்க் பண்ற ஸ்டாஃப் கூட ஆபீஸ்ல ஒரு சின்ன சின்ன மீட்டிங்ஸ்ல நீங்க எழுந்து உங்களுடைய பார்ட்டிசிபேஷன எந்த ஒரு பிரிப்பரேஷனும் இல்லாம உங்களால என்ன பேச முடியுதோ, இப்போ உங்களுக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது எல்லார் முன்னிலையிலன்னா, அந்த நேரத்துல அந்த பயத்த விடுத்து, அந்த பயத்த தவிர்த்து ஒரு ட்ரையல நீங்க பார்க்குறீங்க. அந்த பயத்த உடைச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த ஏறுறீங்க, இறங்குறீங்க அப்படின்னா தான் அத சாதிக்க முடியும். எக்ஸாம்பிள்க்கு சொல்றேனே, ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறோம். ஐயோ! சைக்கிள்ல ஏறி ஓட்ட எனக்கு தெரியவே தெரியாது. அத நான் எப்படி கத்துக்கிறது? ஏறவே பயமா இருக்கு. ஏறி உட்கார்ந்து அத மிதிச்சு கீழ விழுந்து விழுந்து தானே கத்துக்கிறோம். அதுல அடிபடுது, காயமாகுது. அத தவிர்த்தும் அத நம்ம கத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ ஒரு ஸ்டேஜ்ல அத ரொம்ப சகஜமா சைக்கிள்ல எந்தெந்த ஸ்டைல்ல ஓட்டுறதுக்கு வேணாலும் பழகிக்கிறோம். அதே போல தான் பேச்சு திறமையும், ஸ்டேஜ் ஏறி நம்ம பேசுறதும். ஸோ எது ஒரு விஷயமும் டே 1லயே வந்துராது. வாய்ப்புகள நம்ம உருவாக்கிக்கணும். நெறைய அ விதமான சூழ்நிலைகள பேசக்கூடிய நெறைய பேருக்கு முன்னாடி பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகளோ, சூழ்நிலைகளோ வருதுன்னா, அது உங்களுக்கு சாதகமா நீங்க பயன்படுத்திக்கணும். ஸோ அதே மாதிரி நெறைய பேச பேச அதுல பயிற்சி ஆகிட்டே வரும்பொழுது, வீட்ல தனிமையில இருக்கும்போது கூட உங்க முன்னாடி ஒரு 1000 பேர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு பிரசன்டேஷன் எல்லாம் நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு, அத திரும்ப திரும்ப பண்ணி பார்க்கணும், பேசி பார்க்கணும். ஸோ அந்த பேசி பார்த்தத ஒரு 10 பேர் இருந்த ஒரு குழுவா இருந்தா கூட அந்த இடத்துல நீங்க அத பிரசன்டேஷன் பண்ணி பழகி பார்க்கணும். ஸோ வாய்ப்புகள் கிடைக்கிறதுன்றது ரொம்ப அரிதுதான். அந்த வாய்ப்புகள நாம தான் உருவாக்கணும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள உருவாக்கி, உருவாக்கி நீங்க அந்த இடத்த கரெக்ட்டா உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கும்போது, கண்டிப்பா நீங்களும் ஒரு சிறந்த பேச்சாளரா, சிறந்த மேடை பேச்சாளரா கண்டிப்பா ஆக முடியும். எல்லாருக்குமே சகஜமாலாம் இது வந்துறதில்ல. அவங்கவங்க அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள சரியா பயன்படுத்துறதுனால தான் அவங்க திறமை வெளிப்படுது. நன்றி.